இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதை பார்க்குற மக்களுக்கும் சரி, இதை பேட்டி எடுக்கிற நீங்களும் சரி, எல்லாருக்குமே இந்த 100 நாட்களில் வந்து 300க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள், 500க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமையெல்லாம் இந்த ஆட்சியில் 100 நாள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கு. கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அங்கே நடந்த ஓரிரு பிரச்சனையை வந்து விஜய் ஒவ்வொரு மேடைக்கும் வந்துட்டு அதை பெரிதுபடுத்தி ஸ்டாலின் அங்கிள், என்ன அங்கிள், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்றது வீரவசனம்லாம் பேசுனதை தான் கேட்டிருப்போம். இப்போது 100 நாள் ஆட்சியில் இவ்வளோ கொலை, கற்பழிப்பு. நேற்று கூட திருவொற்றியூரில் ஒரு பள்ளி படிக்கிற மாணவர் வந்து கழுத்தை நெரிச்சு காலால் மிதித்து அவனை கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் என்ன பண்ண போகிறாருன்றது தெரியல. இது மாதிரி வந்து போதை கலாச்சாரத்துலேருந்து எல்லாமே இந்த 100 நாட்களில் வந்து சீரழிஞ்ச தமிழ்நாடை தான் பார்க்குறேன். இப்போது கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக தான் நடக்கும். ஒரு இஷ்யூ பேஸ்டு காரணத்துக்காக நடந்தால் அது பேர் தீவிரவாதம். அது வந்து ஒரு இயக்கம் செய்கிறது. இது வந்து எல்லாருமே இப்போ கொலை பண்ணுறோன்னா எதுக்காக கொலை பண்ணுறோம்? ஒரு மின் விரோதம். அதுவும் தனிப்பட்ட முறை தான். அதே மாதிரி கொள்ளடிக்கிறோன்னா, நகை கொள்ளடிக்கிறோன்னா எதுக்காக கொள்ளடிக்கிறோம்? அதுவும் தனிப்பட்ட முறை தான். அவனுக்கு வறுமை இல்லைன்னா சுகமாக வாழணுன்றது தான். கற்பழிப்பு பண்ணுறோன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. அவனோட வெறித்தனம் தானே தவிர எல்லாமே வந்து அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பேச மாட்டார். அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக பேசுவார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அந்த மாதிரிலாம் பேச தெரியும். எந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு முறையான பதில் வந்து சிடிஆர் நிர்மல் கிட்டையாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற திரு ராஜ்மோகன் கிட்டே இருந்தால் வராது. எது எடுத்தாலும் கடந்த திமுக ஆட்சியில் இது நடந்தது அது நடந்தது தான் பேசுவாங்களே தவிர இஷ்யூ பேஸ்டு பேச மாட்டாங்க. இது தனிப்பட்ட முறை காரணம்ன்றது சொல்லுவாங்க. தனிப்பட்ட காரணமாக இருந்தாலும் ஆட்சி செய்கிறவங்க நல்லா ஆட்சி செய்தாங்கன்னா அந்த சட்டம் நடவடிக்கை தன் கடமையை செய்யும்ன்ற ஒரு பயம் இருந்ததுன்னா தனிப்பட்ட காரணத்துக்காக கூட எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எதையுமே பேசலை. முதல் புரிஞ்சுங்க, எதையும் பேசலை. கீழே இருந்து அந்த நடிகையோட பேரை வந்து தொண்டர்கள் வந்து கத்துறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவருக்கு எங்கே வருதோ இல்லையோ காவேரியில் தண்ணி வரணும் ஆடி பெருக்குக்குன்றதை சொன்னார். அந்த கருத்தை ரூட் மாஃபியா வச்சு, ஏன் இன்னும் பகிரங்கமாக சொல்லுகிறேன், ஜெகதீஷ் பழனிசாமியை வச்சு 5000 10,000ன்றது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு அது போடப்பட்ட சித்தரிக்கப்பட்டது தான் அந்த இதுவே தவிர அதனால் எதுவும் கிடையாது. அவருக்கு வந்து யாரை எந்த குறை சொல்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏன் முதலமைச்சர் அவர்களையே வாய் தருங்கன்றதெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. இது ஒரு சின்ன பிரச்சனையை வந்து இது எப்படி திரிஷாவுக்கு எதிர்க்க பேசினா, அதான் திரிஷாவுக்கு எதிர்த்து பேசினா பெண் குலத்துக்கே எதிராக பேசின மாதிரி சித்தரிக்கப்பட்டுறது இல்லை. அது மாதிரி வந்து அது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குடும்பத்தை பேசாத ஆட்களே கிடையாதுன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து கடந்த காலத்தெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அப்போ அது வந்து தனி மனித விமர்சனமாக வராதா? இவங்கள விமர்சனம் பண்ணும்போது தான் தனி மனித விமர்சனம் அவரோட பர்சனல் எடுக்கிறாங்கன்றதெல்லாம். ஏன் மீதி திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவர்கள்லாம் பர்சனல் நீங்கள் எடுக்கவே இல்லையா? ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்யணும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை நம்ம எவ்வளோ இழிவாக பேசணுன்றது. அப்போல்லாம் உங்களோட சுயமரியாதை, உங்களோட பகுத்தறிவு, உங்களோட நீங்கள் சொல்கிறீங்களே பர்சனல் எடுக்கிறாங்க, ஃபேமிலி எடுக்கிறாங்க, அப்போல்லாம் எங்கே போனீங்க? இது ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்கணும். இப்போது விஜய் அவர்களே திரிஷா பற்றி பேசினாருன்றது ஒரு பொய்யான சித்தரிச்சு பண்ணி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்கள் கைது பண்ணீங்க. ஓகேங்களா, கூப்பிட்டு போனீங்க. அது கோர்ட் வந்து கண்டம் தெரிவித்தது. உடனே இது போலீஸ் ஸ்டேஷன் பெயிலில் வந்துட்டாப்புல. நயனா நாகேந்திரன் இப்போ மட்டும் பேசலை, இதுக்கு முன்னால் ஒரு வாட்டி பேசியிருக்காரு, திரிஷா வீட்டில் போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பாருன்றது. அப்போது உங்களுக்கு வந்து உண்மையிலேயே தைரியம். நீங்கள் கால்டு பேசுகிறீங்க பாருங்கள், நான் வந்து என்ன பேசினா தமிழ்நாடே பேசின மாதிரின்றதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க பாருங்கள். உங்களை பற்றி அண்ணன் நயனா நாகேந்திரன் வந்து 2 முறை விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு உண்மையிலே தில் இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால், தைரியம் இருந்தால், உங்கள் ஆட்சி வந்து நான் விமர்சனம் பண்ணுறேன் ஆண்மையுள்ள ஆட்சியாக இருந்தால் நயனா நாகேந்திரன் கைது பண்ணி பாருங்கன்றது ஓப்பன் சவால் விடுறேன் விஜயை பார்த்து. அதாவது இந்த சட்டமன்றத்தில் ஏற்கனவே அண்ணன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாப்புல, விஜய் இப்படி சைகை பண்ணும்போது சட்டமன்றத்தில் சைகை மட்டும் நடக்காது, ஷூட்டிங் நடக்கும், பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்கன்றதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காரு தீர்க்கதரிசி போல். அது மாதிரி வந்து சட்டமன்றத்தில் வந்து பாட்டு பாடுற காட்சிலாம், சபாநாயகர் பாட்டு பாடுற காட்சி வந்து பார்த்துருக்கோம், அமைச்சருங்க பாட்டு பாடுற காட்சிலாம் பார்த்துருக்கோம். கூடிய விரைவில் எல்லாமே நடக்கும்.
இதில் வந்துட்டு மரிய வில்சன் வந்து பைபிள் எடுத்துகிட்டு போனார், ஜெபமாலை எடுத்துகிட்டு போனார், அது மட்டும் பார்க்க முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற இட்டுட்டு போயிட்டுன்னு வர அமைச்சர் அண்ணன் புசி ஆனந்த் அவரோட வாசலில் பார்த்தீங்களன்னா ஒரு சிவப்பு கலர் துணி ஒன்று தொங்கிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது மரிய வில்சன் வந்து ஜெபமாலை பைபிள் கொண்டு போயிட்டு இது பண்ணுறாப்புல, சிலுவை போட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணாப்புல. இன்னும் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறவர் வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் போயிட்டு அந்த பட்ஜெட் உரையை வச்சுட்டு, இதெல்லாம் மரபு மீறிய செயல். நம்மளோட பட்ஜெட் உரை வந்து அது எவ்வளோ பாதுகாக்கப்பட வேண்டும்ன்றதை வந்து எல்லாருக்குமே தெரியும். அது அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு அதை வச்சுட்டு வர்றதெல்லாம் வந்து அவங்களோட இயலாமை, அவங்களோட முதிர்ச்சியின்மை தான் காட்டுதே தவிர, இதை பார்க்கும்போது பேரஞ்சை பிறந்தகை அண்ணா அவரோட கருத்து தான் பதிவு செய்யணும். அண்ணா அவர்கள் வந்து எந்த ஒரு அரசாங்கத்தோட அலுவலகத்துலேயும் எந்த ஒரு மத சின்னமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். இதை பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி அரசாங்கத்தை செஞ்ச பேரஞ்சை பெருந்தகை அண்ணா அவர்கள் வந்து அமர்ந்த சட்டமன்றத்தில் அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிற விஜய் வந்து இதெல்லாம் கண்டிக்கத்தக்க செயல். நம்ம அரசாங்கம் வந்து மக்களோட வரி பணத்தில் இருக்கிற அரசாங்கம். அந்த மாதிரி மக்களோட வரி பணம்ன்றது இந்து மக்களோட வரி பணமும் இருக்குது, கிறிஸ்துவ மக்களோட வரி பணமும் இருக்குது, இஸ்லாமிய சகோதரர்களோட வரி பணமும் இருக்குது, புத்திஸ்ட் சகோதரர்களோட வரி பணமும் இருக்குது, ஏன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களோட வரி பணம் கூட இருக்குது. அந்த வரி பணத்தில் நீங்கள் பட்ஜெட் போடும்போது நான் சிலுவை வச்சு பட்ஜெட் போடுவேன், நான் வந்து பெருமாள் கோயிலில் போயிட்டு வச்சுட்டு போனால் உங்களோட தனி மனித வெறுப்பு எல்லாம் தனி மனிதனோடு வச்சுருக்கணும். அதை வந்து நீங்கள் அரசாங்க பணத்தில் இருக்கிறத வந்து மந்திரிச்சு தாயத்தை கட்டுறது இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல, பொதுவான இருக்கும். அப்போது நீங்கள் வந்து சபாநாயகர் கிறிஸ்துவராக போடுறீங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்துவா போடுறீங்களா, அப்போ நீங்கள் சிலுவை வச்சுட்டு பண்ணுறீங்க, நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொன்னீங்க, என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறீங்க. அப்போது ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறவர் வந்து ஈஸியாக உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். உங்களோட மத நம்பிக்கை அவ்வளோ இருக்குது. அவ்வளோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது வந்து சொல்கிறாப்புல ஐ ஆம் பார்ன் கிறிஸ்டியன்ன்றாரு. இங்கே வேர் இட் இஸ் கம் பார்ன் கிறிஸ்டியன். இங்கே யார் கேட்டான் நீங்கள் பார்ன் கிறிஸ்டியனா, பார்ன் ஹிந்துவா, பார்ன் முஸ்லீமான்ட்டு யாரா கேட்டாங்களா கேள்வி? ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் டெல்லிங் தட் இஸ் பார்ன் கிறிஸ்டியன். அப்போ கிறிஸ்டியானிட்டி இது வந்து மத சின்னத்தை, மத அறிகுறிகளை, மதோட வெறித்தனத்தை தான் வந்து இது பண்ணுறோம். அது வந்து மக்கள் வந்து சுயமாக சிந்திப்பாங்க. 100 நாள் தான் ஆச்சு. ஒரு மாய தோற்றத்தை அன்னைக்குலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறோம். விஜயை நம்பி, விஜயோட சினிமா மோகத்தை நம்பி மட்டும்தான் வாக்களிச்சிருக்காங்க. இனி போக போக மக்கள் சிந்திப்பான், ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம்ன்றது சிந்திப்பாங்க. அந்த சிந்திக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மக்கள் பணி ஆற்றுவோம். நாங்கள் மக்களை என்றைக்கு கைவிட மாட்டோம், மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்க. ஓட்டு மாற்றி போடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வரும்.